வெல்கம் டு சேஷாத் வேவ். ஆவலா எதிர்பார்த்த பிக் பாஸ் 8 எதிர்பார்த்த மாரி வந்துருச்சுங்க. அட்டகாசமான ப்ரோமோ தற்போது வெளியான நிலையில, அக்டோபர் 13ஆம் தேதி நிகழ்ச்சிய ஆரம்பிக்க விஜய் டிவி தயார் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகிருக்கு. இது குறித்த அறிவிப்பும் அடுத்தடுத்த ப்ரோமோவும் ஒவ்வொன்றாக வெளிவர இருக்குது. இந்த நிலையில இந்த நிகழ்ச்சிக்கு புதிதாக வரப்போகும் விஜய் சேதுபதி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரியான சவால்களை அவர் எதிர்கொள்ள போறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்க பார்ப்போம். மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில தான் இந்த நிகழ்ச்சியின் நகர்வுகள் இருக்கும். அதனாலேயே கடுமையான விமர்சனங்களும் வரும். இத்தனை வருஷமா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கமல் கூட அதை ஃபேஸ் பண்ணாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா 6 வருஷம் இல்லாத அளவுக்கு கடந்த சீசன்ல அவர் சந்தித்த விமர்சனங்கள் ஏராளங்க. இதுக்கு காரணம் அவருடைய ஒருதலை பட்சமான முடிவும் பாரபட்சமான பேச்சும் தான். அதுலயும் தப்பு அப்படின்னு வெளிப்படையா தெரிஞ்சாலும் கூட அதை பேசியே சாமர்த்தியமாக மூடி மறைக்கிறதுல உலக நாயகன் வல்லவர் தான் சொல்லணும். இதுவே அவர் மீதான கடும் விமர்சனங்களுக்கு காரணம். அதனால தான் இந்த முறை அவர் விலகி இருக்க வாய்ப்பு இருக்குங்க. அதெல்லாம் போகட்டும். இப்போது விஜய் சேதுபதி நிகழ்ச்சிக்கு வர்றதுல என்ன சவால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அந்த வகையில விஜய் சேதுபதியின் அணுகுமுறையை கமலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனாலேயே அவர் பேசுறதுல ஆரம்பிச்சு போட்டியாளர்கள் கண்டிக்கிறது நேர்மையான தீர்ப்பு என அனைத்திலும் கவனமா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேல அவர் மீது பாசிட்டிவ் நெகட்டிவ் விமர்சனங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதை எதிர்கொள்றதுக்கு அவர் தயாரா இருக்கணும். மேலும் மக்களுடன் இயல்பாக பழகுறது தான் விஜய் சேதுபதியின் சிறப்பு. ஆனா பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கண்டிப்புடன் இருக்கணும். கமலை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள மன நோகாதபடி குறைய சுட்டி காட்டுவாரு. ஆனா அது சரியில்லை அப்படிங்கிறது மக்களின் கருத்தாக இருந்துச்சு. அதனால விஜய் சேதுபதி இந்த விஷயத்துல புது மாதிரியான யுக்தியை தான் கையாளணும். பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டம் எப்படி சூடு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.